கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய சம்பவங்கள் அங்கே தொடங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய படை பலமும் அவனுடைய சோதரம் இராணுவ பலமும் ஸ்தோத்திர குதிரை பலனும் இன்னும் ஸ்தோத்திரம் ரதங்களுடைய பலனையும் நம்பி பார்வோன் அவனுடைய பலத்தை நம்பி தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த வேளையிலே யாத்திரையும் 14ஆம் அதிகாரத்தில் செங்கடலிலே கொண்டு வந்து பார்வனையும் அவன் சேனையும் கர்த்தர் நிர்மூலமாக்கினதை வேதாகமம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அன்பந்த தேவ ஜனமே, ஒரு தேவதூதனானவர் அந்த முழு சேனையும் ஸ்தோத்திரம் கண்ட்ரோல் பண்ணி இஸ்ரவேலரை தொடாதபடி பாதுகாக்க தேவன் போதுமானவராயிருந்தார். ஆகிய வேதவசனம் தெளிவாய் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த இயேசுவை விசுவாசிப்பீர்களா? நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் நிலைமைகள் மாறும். இப்போ இருக்கிறத பார்க்காதீங்க. இயேசுவை விசுவாசித்தால் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்ததான இந்த அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த தம்பிக்காக, இந்த தங்கச்சிக்காக ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய வல்லமையான கரம் மத்தியிலே வெளிப்படட்டும். இயேசு பெரியவர் என்பதை இவர்கள் அறியும்படிக்கு இந்த குடும்பங்களில் இந்த இவர்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, தொழிலிலே, படிப்பிலே, தேவையின் மத்தியிலே ஆமென் ஒரு அற்புதத்தை செய்யும். வியாதியினால் படுக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு ஜெபிக்கிற இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இயேசு பெரியவர் என்பதை இவர்களுக்கு நிரூபியும். அப்பா, நீர் வல்லமையான தெய்வம், நீர் ஜீவனுள்ள தெய்வம், நீர்தான் வானத்தை பூமியை உண்டு பண்ணி மனுஷனையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல. அற்புதமாய் கிரியை செய்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு பெரியவர் என்பதை இவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிரியை செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.